ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு. இப்போ பனி பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப மேகமூட்டமா இருக்கு. இந்த மாதிரி வானிலை பத்தி ஹிந்தியில பேசணும்னா அதுக்கு என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு வாட்டியாவது யோசிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல அதுதான் பார்க்க போறோம். மழை, குளிர், வெயில், காற்று இந்த மாதிரி வார்த்தைகள் ஹிந்தில என்னன்னு ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். அதே மாதிரி சென்டென்ஸாவும் இது எப்படி சொல்றது அப்படிங்கிறதையும் சேர்த்து கத்துக்க போறோம். இப்போ வாங்க இதுக்கெல்லாம் ஹிந்தி வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இன்று வெளியே மிகவும் வெயிலாக இருக்கிறது, இல்ல சூடாக இருக்கு. இன்னைக்கு வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு, இல்ல சூடா இருக்கு. இது ரெண்டுல எதை சொன்னாலும் ஹிந்தில இந்த ஒரு சென்டென்ஸ் போதும். ஆஜ் பாஹர் பஹுத் கர்மி ஹை. ஆஜ் பாஹர் பஹுத் கர்மி ஹை. ஒவ்வொரு வார்த்தையா சொல்றேன். இது மூலமா நீங்க நிறைய வார்த்தைகள் கத்துக்க முடியும். ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, பாஹர் அப்படின்னா வெளியே, பஹுத் அப்படின்னா ரொம்ப, கர்மி ஹை அப்படின்னா வெயிலா இருக்கு, இல்ல சூடா இருக்கு, வெப்பமா இருக்கு. இந்த மாதிரி அர்த்தங்கள் கொடுக்குது கர்மி ஹை. இது கரம்னு சொல்லல, நம்ம கர்மின்னு சொல்றோம். கர்மி அப்படின்னா வெயில் இல்லனா வெப்பம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். ஆஜ் பார் பௌத் கர்மி ஹை. வானிலை ரிலேட்டடா நம்ம படிக்கக்கூடிய முதல் வார்த்தை இதுதான். வெயில் இல்லனா சூடு இல்ல வெப்பம், இதுக்கான ஹிந்தி வார்த்தை கர்மி. கர்மி. இதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ். இங்க ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்ல போறோம். இங்க ரொம்ப குளிரா இருக்கு. ஹிந்தில யா பஹுத் சர்தி ஹை. யஹா பஹுத் சர்தி ஹை. ஒரு ஒரு வார்த்தையா போகலாம். யஹா அப்படின்னா இங்க. இதுக்கு நீங்க இதர்னு கூட சொல்லிக்கலாம். யஹான்னு சொல்லலாம், இல்ல இதர்னு சொல்லலாம். ரெண்டுமே இங்க. பஹுத் அப்படின்னா ரொம்ப, மிகவும். சர்தி அப்படின்னா குளிர். சர்தி ஹை அப்படின்னா குளிராக இருக்கிறது. யஹா பஹுத் சர்தி ஹை. இங்க ரொம்ப குளிரா இருக்கு. வெயிலுக்கு அடுத்து நம்ம ரெண்டாவதா கத்துக்கிற வார்த்தை குளிர். குளிருக்கான ஹிந்தி வார்த்தை சர்தி. சர்தி. அடுத்தது சேம் சென்டென்ஸ் தாங்க. இங்க ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்றதுதான். ஆனா இன்னொரு விதமாவும் இதை சொல்லலாம். ஹிந்தில யஹா பஹுத் டண்ட் ஹைன்னு சொல்லலாம். யஹா பஹுத் டண்ட் ஹை. யஹான்னா இங்க, பஹுத்னா ரொம்ப, டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் தண்டுன்னு சொல்லுவாங்க, சிலர் டண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க எதை சொன்னாலும் ஓகே. தண்ட் ஹை அப்படின்னா குளிராக இருக்கிறது. இப்போ மூணாவது வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருச்சு. குளிருக்கு சர்தி மாதிரியே தண்டுன்னு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. உங்களுக்கு பேசும்போது என்ன வார்த்தை ஞாபகம் வருதோ அதை சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்தி, தண்டு ரெண்டுமே குளிர்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இன்றைய வானிலை எப்படி இருக்கிறது? இதை யோசிச்சு பாருங்க. நம்ம ஜென்ரலா கேட்கும்போது இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு, இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம். இதுக்கு ஹிந்தில என்ன சொல்லலாம் பாருங்க. ஆஜ் கா மௌசம் கேசா ஹை. ஆஜ் கா மௌசம் கேசா ஹை. வார்த்தை வார்த்தையா போகலாம். ஆஜ் அப்படின்னா இன்று. ஆஜ் கா அப்படின்னா இன்று உடைய, இன்னைக்கான கிளைமேட், இன்னைக்கான வானிலை அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆஜ் கா மௌசம். மௌசம் அப்படிங்கிற வார்த்தை வானிலை. இங்கிலீஷ்ல சொன்னா வெதர் இல்ல கிளைமேட், ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம் மௌசம். எப்படிங்கிறதுக்கு கேசா கேட்கணும். கேசா ஹே அப்படின்னா எப்படி இருக்கு. ஆஜ் கா மௌசம் கேசா ஹே. இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு. கேசா அப்படிங்கிறது எப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தான். ஆனா கைசிங்கிற வார்த்தை கூட இருக்கு. இங்க ஏன் நம்ம கைசாவை சூஸ் பண்ணியிருக்கோம், கைசிய சூஸ் பண்ணல அப்படின்னா, வானிலை இருக்கு இல்லையா, அது ஒரு ஆண்பால். அதனாலதான் வானிலை எப்படி இருக்குன்னு கேக்குறனால, வானிலை ஆண்பாலா இருக்கிறனால கைசா ஹேன்னு கேட்டிருக்கோம். அடுத்து நீங்க கத்துக்கிற ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, வானிலை. அதாவது இங்கிலீஷ்ல வெதர், கிளைமேட், சீசன் இந்த மாதிரி எது சொல்லணும்னாலும் மௌசம் அப்படிங்கிற வார்த்தை போதும். மௌசம். அடுத்த சென்டென்ஸ். முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில். வானிலை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கோம். வானிலை நன்றாக இருக்கிறதுன்னு சொல்ல போறோம். வானிலை நல்லா இருக்கு, இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். மௌசம் அச்சா ஹை. மௌசம் அச்சா ஹை. நம்ம இப்பதான் படிச்சோம் மௌசம்னா வானிலை. அச்சா ஹை அப்படின்னா நன்றாக இருக்கிறது, நல்லா இருக்குன்னு அர்த்தம். மௌசம் அச்சா ஹை.
இதுவே வானிலை மோசமாக உள்ளதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ரொம்ப ஓவரா மழை பெய்யுது. அந்த நேரத்துல நம்ம சொல்லுவோம், வானிலை வெதர் சரியில்ல. ரொம்ப ஓவரா மழை பெய்யுது. ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மௌசம் खराब हैன்னு சொல்லணும். மௌசம் खराब है. खराब हैன்னா அந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க அந்த அர்த்தத்தோட யூஸ் பண்றாங்க. இந்த கராபுங்கிற வார்த்தை நெறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. கராப்னா ஜென்ரலா பார்த்தீங்க அப்டின்னா, கெட்டது, இல்ல கெட்டு போனது, இல்லன்னா ஒர்க் ஆகாம இருக்கும் இல்லையா? சரியில்லாம இருக்கிறது, இதையெல்லாம் கராப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வானிலை மோசமா இருக்குன்னு சொல்றதுக்கும், மௌசம் கராப் ஹைன்ற வார்த்தைய தான் யூஸ் பண்றாங்க. இந்த வார்த்தையும் கூட நீங்க தனியா எழுதி வச்சுக்கலாம். மோசமாக இருக்கு, நல்லா இல்ல, சரியா இல்ல, இதுக்கெல்லாம் நீங்க கராப்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். கராப், கராப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். வெளிய வெயிலா இருக்கு. வெளிய வெயிலா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிய சூடா இருக்கு, வெப்பமா இருக்குன்னு சொல்லி படிச்சோம். என்ன வார்த்தைங்கிறது ஞாபகம் வந்துச்சுன்னா, வீடியோக்கு முன்னாடி போய் பார்க்காம உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. வெயில், வெப்பம், சூடு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு வார்த்தை படிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இப்போ உடனே ஞாபகம் வருதுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்? வெளிய வெயிலா இருக்குன்னு சொல்லப் போறோம். பாஹர் தூப் ஹை. பாஹர் தூப் ஹை. பாஹர்னா வெளிய, தூப்னா வெயில். எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம், இல்ல சூரிய ஒளி இதத்தான் வந்து தூப்ன்னு சொல்லுவோம். அதே வார்த்தைய தான் வெயிலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாஹர் தூப் ஹை அப்படின்னா வெளிய வெயிலா இருக்கு. நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டிய வார்த்தை வெயிலுக்கான ஹிந்தி வார்த்தை தூப். தூப். சாதாரண நாட்கள்ல ஓகே. ஒருவேளை வெயில் காலத்துல சொல்லுவோம். வெளிய ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன சொல்லலாம்? பாஹர் தேஜ் தூப் ஹை. பாஹர் தேஜ் தூப் ஹை. பாஹர்னா வெளிய. தேஜ் அப்படிங்கிற வார்த்தையோடைய எக்ஸாக்டான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வேகமாகன்னு எடுத்துக்கலாம். பலத்தன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தூப்னா வெயில்னு தெரியும். இதே ரொம்ப பலத்த வெயிலா இருக்கு. ரொம்ப ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கு. அத சொல்றதுக்காக தேஜ் தூப் ஹைன்ற வார்த்தைய நம்ம சேர்த்துக்கிறோம். பாஹர் தேஜ் தூப் ஹை. வெளிய ரொம்ப வெயிலா இருக்கு. தூப்னா வெயில்னு பார்த்தோம். இதுவே தேஜ் தூப் அப்படின்னா ரொம்ப வெயிலா இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் அழுத்தமா சொல்றதுக்காக தேஜ் தூப்ன்றத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கலாம். இன்று மிதமான வெயில். அதாவது இன்னைக்கு ரொம்ப லைட்டா தான் வெயில் இருக்கு. ரொம்ப லேசான வெயில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆஜ் ஹல்கி தூப் ஹை. ஆஜ் ஹல்கி தூப் ஹை. இந்த ஹல்கா, ஹல்கி இந்த வார்த்தைகள் எத குறிக்குதுன்னா, வெயிட் இல்லாம இல்லன்னா லைட்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஹல்கா இல்ல ஹல்கிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். இங்க ஏன் நான் ஹல்கா யூஸ் பண்ணல, ஹல்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தூப் இருக்கு இல்லையா வெயில். அந்த வெயில் ஒரு பெண்பால். அதனால ஹல்கி தூப் அப்படின்னு சொல்றோம். ஆஜ் ஹல்கி தூப் ஹை. இன்னைக்கு மிதமான லேசான வெயில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வார்த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதமான வெயில் அப்படின்னா ஹல்கி தூப். ரொம்ப ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னாக்கா தேஜ் தூப்னு சொன்னோம். இதே மிதமான லைட்டான வெயில் அப்படின்னு சொல்லும்போது ஹல்கி தூப்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் வெளிய பனி பெய்யுது. நம்ம ஊர்லலாம் நைட் நேரத்துல சொல்லுவோம் பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை எப்படி சொல்றது ஹிந்தில? வெளிய பனி பெய்யுது அப்படின்னு சொல்லணும். பாஹர் பரஃப் பட் ரஹி ஹை. பாஹர் பரஃப் பட் ரஹி ஹை. பாஹர்னா வெளிய, பரஃப் அப்படின்னா பனி. பரஃப் அப்படின்னா பனி. பட் ரஹி ஹை அப்படின்னா விழுகுதுன்னு அர்த்தம். பேயுது அப்படிங்கிறதும், விழுகுது அப்படிங்கிறதுக்கும் பட் ரஹி ஹைன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது படிக்கிறதுன்னு தானே சொன்னீங்க. இது என்ன பட் ரஹி ஹை பேயறதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். 2யும் கவனமா பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங் வேற வேற மாதிரி இருக்கும். அதுவும் பட்டு தான், இதுவும் பட்டு தான். ஆனா, பட் ரஹி ஹைன்னா படிக்கிறதுங்கிற அர்த்தம் ஒரு ஸ்பெல்லிங்ல வரும். இந்த பட் ரஹி ஹை அப்படின்னா விழுகிறது, பேய்கிறதுன்ற அர்த்தத்த குடுக்கும். பாஹர் பரஃப் பட் ரஹி ஹை. ஒரு முறை சொல்லி கூட பார்த்துக்கோங்க. பாஹர் பர்ஃப் பட் ரஹி ஹை. அடுத்த சென்டென்ஸ் மேகமூட்டமா இருக்கு. மழை வரல. ஆனா மேகமூட்டமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு என்ன சொல்லலாம்? காலே பாதல் சாயே ஹை. காலே பாதல் சாயே ஹை. கேட்க வித்தியாசமா இருக்கலாம். இதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா தனித்தனியா சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பாதல்னு சொன்னா மேகங்கள். மேகங்களுக்கு வந்து நம்ம பாதல்னு சொல்லுவோம்.
காலே பாதல் அப்படின்னா கருப்பு மேகம். சோ நம்ம மேகமூட்டமா இருக்கும்போது கருப்பு மேகம் இருந்தாதான் மேகமூட்டமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ காலே பாதல் அப்படின்னா கருப்பு மேகம். சாயே ஹை அப்படின்னா அது படர்ந்து இருக்கு, சுத்திலும் அது இருக்கு, மேகமூட்டமா இருக்குன்னு சொல்றதுதான். நம்ம ஊர்ல இந்த மேகமூட்டம் அப்படின்றதுக்கான அப்படியே டிரான்ஸ்லேஷனை ஹிந்தில கொண்டு வர முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகமூட்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, காலே பாதல் சாயே ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. காலே பாதல் சாயே ஹை. இது மூலமாவும் நீங்க 3 தனித்தனி வார்த்தைகளாவே கத்துக்க முடியும். பாதல்னா மேகம், காலா இல்ல காலே அப்படின்னா கருப்பு, சாயே அப்படின்னா படர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி சில வார்த்தைகள் உங்களால கத்துக்க முடியும். அடுத்த சென்டென்ஸ் மழை பெய்ய போகுது. சோ மேகமூட்டமா இருக்குன்னு சொன்னோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? மேகமூட்டமா இருக்குன்னா மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தில சொல்றதுன்னா, பாரிஷ் ஹோனே வாலி ஹை. பாரிஷ் ஹோனே வாலி ஹை. சோ மழைக்கான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எப்பவுமே கேட்பாங்க. பாரிஷ்ங்கிற வார்த்தை தான் மழைக்கான ஹிந்தி வார்த்தை. பாரிஷ் ஹோனே வாலி ஹை. இங்க ஏன் இந்த வாலி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை பத்தி பேசுற மாதிரி சொல்லியிருக்கோம்னா, பாரிஷ் இருக்கு இல்லைங்களா மழை, அது ஒரு பெண் பாலா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. தமிழை பொறுத்த பொறு- சாரி, தமிழை பொறுத்தவரையிலும் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனா ஹிந்தில மழை அப்படிங்கறத பெண் பாலா எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் பாரிஷ் ஹோனே வாலி ஹை அப்படின்னு சொல்றோம். யாருமே பாரிஷ் ஹோனே வாலா ஹேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே பாரிஷ் ஹோனே வாலி ஹேன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் பாரிஷ் வந்து நம்ம பெண்ணா எடுத்துக்கிறனால. சோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை மழை. மழைக்கு ஹிந்தில பாரிஷ். பாரிஷ். இவ்வளோ நேரம் மேகமூட்டமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு இப்படின்னு சொன்னோம். இப்போ மழை பெய்யுதுன்னு சொல்ல போறோம். மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்ல மழை பெய்யுது. இதை எப்படி சொல்லலாம்? பாரிஷ் ஹோ ரஹி ஹை. பாரிஷ் ஹோ ரஹி ஹை. பாரிஷ்னா மழை, ஹோ ரஹி ஹை அப்படின்னா பேஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை எக்ஸாக்டா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுதான். ஹோ ரஹி ஹை அப்படின்னா பெய்யுதுன்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாரிஷ் ஒரு பெண்ணா இருக்கிறனாலதான் ரஹி ஹேன்னு சொல்றோம். ரஹா ஹேன்னு சொல்லல. மழையிலேயே சில நேரம் தூறல் போடுதுன்னு சொல்லுவோம். தூறல் மழையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லலாம்னு யோசிச்சீங்கன்னா, ரிம்ஜிம் பாரிஷ் ஹோ ரஹி ஹை. ரிம்ஜிம் பாரிஷ் ஹோ ரஹி ஹை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை இது. ரிம்ஜிம் அப்படிங்கிறது நிறைய பாட்டுகள்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. ரிம்ஜிம்னாலே தூறல்னு அர்த்தங்க. ரிம்ஜிம் பாரிஷ் ஹோ ரஹி ஹை. வெறுமன பாரிஷ் ஹோ ரஹி ஹைன்னு சொன்னா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். ரிம்ஜிம் பாரிஷ் ஹோ ரஹி ஹைன்னு சொன்னா தூறல் மழை பெய்யுதுன்னு அர்த்தம். நம்ம இங்க புதுசா பாரிஷ் அப்ப படிச்சோம். இப்போ இன்னொரு வார்த்தை புதுசா என்ன கத்துக்கிறோம்? ரிம் ஜிம். ரிம் ஜிம். அடுத்த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எதுக்கு நான் வச்சிருக்கேன்னா, ஒரு 2, 3 பேர் கமெண்ட்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. நேத்து மழை பெஞ்சதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு. சோ இதுதான் ஹிந்தி சென்டென்ஸ். கல் பாரிஷ் ஹுயி தி. கல் பாரிஷ் ஹுயி தி. கல்னா நேற்று. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்றுனா ஆஜ்னு படிச்சோம். சோ நேற்றுனா கல். பாரிஷ்னா மழை. ஹுயி தி அப்படின்னா பெய்தது, பேஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு ஹுயி தி. கல் பாரிஷ் ஹுயி தி. இந்த சென்டென்ஸ்ல நீங்க அப்படி அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். என்னைக்காவது தேவைப்படும் போது இதே சென்டென்ஸ அப்படியே பேசிடுங்க. இதுல எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. நீங்க ஆண் பேசுறீங்க, பெண் பேசுறீங்க, இதுல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. கல் பாரிஷ் ஹுயி தி அப்படின்னா நேத்து மழை பெஞ்சுச்சு. ஆஜ் பாரிஷ் ஹோ ரஹி ஹை அப்படின்னா இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூறல் மழைன்றதுக்கு படிச்சோம். இப்ப பலத்த மழை, ரொம்ப ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னா, தேஸ் பாரிஷ் ஹோ ரஹி ஹை. ஒண்ணுமே இல்ல. அதே பாரிஷ் ஹோ ரஹி ஹைக்கு முன்னாடி தேஸ்ன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். தேஸ்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். ரொம்ப ஹெவியா வெயில் அடிக்குதுன்னு சொன்னாலும் இதே தேஸை தான் யூஸ் பண்ணோம் நம்ம. இங்கேயும் அதே தேஸை தான் யூஸ் பண்றோம். தேஸ் பாரிஷ் ஹோ ரஹி ஹை அப்படின்னா ரொம்ப ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றோம். இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ். பலத்த காற்று வீசுகிறது. பலத்த காற்று வீசுகிறது. இதை எப்படி சொல்லலாம்னா, காற்றுக்கு ஹிந்தி வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம். ஹவா. ஹவான்னு சொன்னா காத்து. பலத்த காத்துன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படிச்சோம் தேஸ் இல்லைங்களா? தேஸ் தூப் படிச்சோம், தேஸ் பாரிஷ் படிச்சோம். அதே மாதிரி தேஸ் ஹவா. தேஸ் ஹவா அப்படின்னா பலத்த காத்து. வீசுதுன்னு சொல்றதுக்கு சல் ரஹி ஹைன்னு சொல்லணும். சல் ரஹி ஹை. இத நீங்க எக்ஸாக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணல தான். ஆனா அவங்க எப்படி சொல்லுவாங்கங்கிறது இந்த சென்டென்ஸ் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தேஸ் ஹவா சல் ரஹி ஹை.
तेज हवा चल रही है. மழையும் சரி, காற்றும் சரி ஒரு பெண் பாலா இருக்கிறனால தான் ஹோ ரஹி ஹை, சல் ரஹி ஹை அப்படின்னு ரஹி ரஹின்னு சொல்றோம். நம்ம ரஹானே யூஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஹவா சொல்றீங்களா? காற்று. அது ஒரு பெண்பால். பாரிஷ் சொல்றீங்களா? மழை. அதுவும் ஒரு பெண்பால். ஸோ இந்த மாதிரி நம்ம சில வார்த்தைகள ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். இப்போ உங்களோட ஊர்ல, இல்லன்னா நீங்க இருக்கிற இடத்துல என்ன வெதர் போயிட்டுருக்கு? என்ன வானிலை இருக்கு? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு படிச்சத வச்சு ஹிந்தில சொல்ல முடியுமான்னு பாருங்க. ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ்ல கட்டாயமா சொல்லுங்க. மழை பெய்யுதா? பனி பெய்யுதா? வெயில் அடிக்குதா? இல்ல தூறல் போடுதா? இந்த மாதிரி நெறைய சென்டென்சஸ் நம்ம படிச்சோம். அதுல உங்க ஊர்ல எப்படி இருக்கு? அப்படிங்கிறத உங்க பேரோட சொல்லுங்க. தொடர்ந்து ஹிந்தில பேசணும்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன ஹிந்தி வார்த்தை அப்படின்னு ஒன் ஒன் ஒரு வாட்டியாவது தேடியிருப்பாங்க. இல்லன்னா இதுக்கான வார்த்தை என்னன்னு தெரியலையே அப்படின்னு நெனச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சென்டென்ஸா எப்படி சொல்லணும்ங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முறை தேவைப்படும்போது இதெல்லாம் பேசி பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தி பேசணும்னு ஆசைப்படுற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பசங்க எல்லாருக்கும் நம்ம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஹிந்தி பேசுறதுக்கு தேவையான எல்லா வாக்கியங்களும் கொண்டு வரதுக்கு நம்மளோட சேனல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.